உடல் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருமா? கண்டிப்பாக அவங்களுக்கும் வரலாம். அவங்களுக்கு காரணம் வேறு. அவங்க வந்து கரெக்டான பாடி வெயிட்டில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு முக்கிய காரணம் மெட்டபாலிக் ஹெல்த். அதாவது ஒரு டயபெட்டிஸ் இருக்கலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஒரு வியாதிகள் பக்கம் இதுமே இருந்தாலும், பட் முக்கியமானது வந்து அவங்களுக்கு வந்து மசில் மாஸ் கம்மியாக இருக்குது, கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது தின் அவுட் சைட், ஃபேட் இன்சைட் அப்படிம்பாங்க. அதை மாதிரி அவங்களுக்கு வந்து விசரல் ஃபேட், அது ஆர்கனில் இருக்கிற கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து அவங்களோட மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து பாடி வெயிட் கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு என்ன காரணங்கள்னால் இதை மாதிரி மெட்டபாலிக் டிசீசஸ். ரெண்டாவது முக்கியமாக அவங்க சாப்பிட்ற சாப்பாடு மோஸ்ட்லி அவங்க வந்து நிறைய கார்போஹைட்ரேட், ரிஃபைன் கார்போஹைட்ரேட் சொல்கிற மாதிரி நிறைய சாப்பிட்லாம். மூணாவது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன், அவங்களுக்கு பரம்பரையாகவே அவங்களுக்கு அது மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கலாம். மசில் மாஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். இல்லைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மெட்டபாலிக் டிசீஸில் அது ஒரு முக்கிய காரணம். இது எல்லாமே அவங்களுக்கு காரணம். இவங்க வந்து சரியான வெயிட் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து வெயிட்டை குறைச்சி இல்லை பிஎம்ஐ கரெக்டாக இருக்கனால இவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட் வராது. அப்போ என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க வந்து மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போனா தான் வந்து அந்த ஃபேட்டோட அளவு ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டுக்கு வரும். ரெண்டாவது மெட்டபாலிக் டிசீசஸ், அதை மசில் மாஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், ப்ரோட்டீன் சாப்பிட்லாம், கார்போஹைட்ரேட் கட் பண்ணலாம். அடுத்து மெட்டபாலிக் டிசீசஸ் ஆர் மெட்டபாலிக் ஹெல்த்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும், டயபெட்டிஸ்க்கு, கொலஸ்ட்ராலுக்கு, பிபிக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதுக்கு சரியான ட்ரீட் பண்ணணும். அடுத்தது அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ், ஒரு கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ ஒல்லியாக இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம், ஒல்லியாக இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. அதுமாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் வரலாம்.